பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இப்போது நிற்கிற இடம் எதுன்னு சொன்னால், ஷிமோகா மாவட்டத்தில் ஜோக் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சுற்றுலா தலத்தில் நிற்கிறேன் நான். இது இந்தியாவில் மிக உயரமான நீர்வீழ்ச்சியில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இது மிகவும் பிரபலமான ஒரு சுற்றுலா தலம் கர்நாடகா மாநிலத்தில். ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு நான் வரும்படியாக கர்த்தர் உதவினதுனால, கிருபையினால் இந்த இடத்துல நான் நிற்கும்படியான ஒரு கிருபை எனக்கு செய்திருக்கிறார். இதையெல்லாம் நம்ம பார்க்குறபோது சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான இதே இடத்துல ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல வெயில், அந்த நீர்வீழ்ச்சி மலைகள் மிக தெளிவாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ பார்க்கும்போது நல்லது ஒரு சாரல் மழையோடு சேர்ந்து இந்த சாரல் என்ன ஆச்சுன்னா ஒரு புகை மண்டலத்தை போல உருவாக்கி இந்த இடத்த அழகு செய்திருக்கிறது. இது ஒரு மனுஷனால் எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும், எத்தனை கோடிகள் கொடுத்தாலும், ஒரு தொழில்நுட்பத்தோடு எதையாவது ஒரு வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம். ஆனால் இது போல் ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை மனுஷனால் கொடுக்கவே முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆமேன். கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறது. இன்னும் அந்த ஃபாக் போகவே போல. சரி, அதுவரை நம்ம கர்த்தருடைய வசனங்கள் சிலவற்றை நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 29ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. வெயில் அழகாக வந்திருக்கிறது, வெயிலும் இருக்கிறது, பனிமூட்டமும் இரண்டும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு இயற்கையை, உண்மையாக இருக்கிற அழகை நம்ம பார்க்க முடியாமல் இந்த சாரலானது மலையை மூடியது, ஊற்றுகிற நீரூற்றையும் மூடிவிட்டது. ஒரு காணல் நீரை போல இருக்கிறதை போல் இருக்கும். ஆனால் வெயில் நன்றாக வந்தவுடன் அது ஓடிப்போகிறது. நிலையான மலையும் நீர்வீழ்ச்சியும் பிறகு கண்களுக்கு காட்சியாக கொடுக்க முடியும். இதுதான் இயற்கையின் ஒரு மகத்துவமான உண்மை. இந்த இயற்கை எப்படி வருகிறது என்றால் இறைவன் அருளுகிற ஒரு விஷயம்தான். சங்கீதம் 104, 24, 25 பார்க்குறோம், கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது, பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. சங்கீதத்தில் பார்க்குறோம் எவ்வளவு அழகான ஒரு இறைவனுடைய படைப்பு எவ்வளவு அழகானது என்பதை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்குற பொழுது இங்கே ஒன்றுமே தெரியல, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபாக் மறைச்சிருக்கிறது. ஆனால் இது உண்மையாக மலைகளையும் தண்ணீரையும் மறைத்து இந்த காணல் நீரை போல இந்த நீர் என்ன ஆயிருக்கிறது என்றால் நீர்த்துளிகள் மலையை மறைத்திருக்கிறது. அப்படியே ரோமர் 1ஆம் அதிகாரம் 20 பார்க்குற போது, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஏசாயா 55ஆம் அதிகாரம்
10 மற்றும் 11வது வசனத்தில், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. மீண்டுமாக சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆம், வேதம் நமக்கு கற்பிக்கிறது என்னவென்றால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆம், இந்த பூமியில் நம்முடைய கண்களால் காணுகிற எல்லாவித அற்புதமும் அதிசயங்களும் எல்லாம் தேவனுடைய கிரியை, அவருடைய மகிமை என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் வேறொரு பதிவிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ಈ ಮೇಲೆ ಜೊತೆ ಬರ್ತಾ ಇದಾವಲ್ಲ ಅವ್ರು ರಾಜಾರಾಣಿ ಮೇಲೆ ಅದು ಮೊಬೈಲ್ ಹುಷಾರಮ್ಮ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋಗುತ್ತೆ. ಅಲ್ಲ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ನಿಂತ್ಕೊಡ್ರಿ ಆಗಿದ್ರಿ. ಬೇಡ ಬೇಡ ಬರಲ್ಲ, ಯಾರು ಬರಲ್ಲ. ಅವಳಂತೂ ಮುಂಚೆ ಬರಲ್ಲ. ಬರ್ರಿ ನಿಂತ್ಕೊಬಿಟ್ಟು ಹೇಳಿದೆ ಈಗ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. ಅರೆ